உங்களுடைய பாடசாலை நாட்களில் உற்சாகத்துடன் செய்த உடற்பயிற்சி காட்சிகள் இன்றும் நினைவிருக்கிறதா? அப்படியானால் அந்த காலத்தை விட்டு வெளியேறிய பிறகு அந்த பழக்கம் ஏன் உங்களை அறியாமலேயே படிப்படியாக குறைந்து இன்று அவ்வப்போது மட்டும் செய்யப்படும் ஒரு சடங்காக மாறிவிட்டது? இந்த தொடர்ச்சியின்மைக்கு யார் பொறுப்பு? மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் குறைந்து சமூக வலைத்தளங்களில் மூழ்கி சோர்வு மற்றும் கவனக்குறைவால் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு பெற்றோர்களும் பொறுப்பு. பிள்ளைகளை விளையாட அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்துக் கொள்வது பொருத்தமற்றது. அது மட்டுமன்றி பல பாடசாலைகளும் கூட கல்வி அமைச்சால் வலியுறுத்தப்பட்ட உடற்பயிற்சி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துவதும் இல்லை. இந்த குறைபாடுகள் அனைத்தும் மாணவர்களின் கல்வி நாட்டத்தை குலைக்கின்றன. இதை மாற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். உடற்பயிற்சியை ஒரு கடமையாக அல்லாமல் கல்வி முதலீடாக பாருங்கள். வாரத்துக்கு 2 முறை 30 நிமிடங்கள் உடலை அசைக்க செய்வது மூளைக்கு தேவையான மூளை உணவை கொண்டு வருகின்றது. இது கவனத்தை அதிகரிக்கின்றது, சோர்வை குறைக்கிறது. எனவே கல்வி அமைச்சு வழிகாட்டியுள்ள சுற்றறிக்கைகளுக்கு அமைவாக நாம் ஒரு உறுதியான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். உதாரணமாக செவ்வாய் அதே போன்ற வியாழக்கிழமைகளில் இந்த தொடர்ச்சியான பயிற்சியை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். விளையாட்டு மைதானத்தில் சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் வகுப்பறையில் அவனின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான முதலீடு. உடற்பயிற்சியை தொடர்ச்சியாக பொறுப்புடன் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளில் உள்ள ஈடுபாடு மற்றும் பெறுபேறுகளை அதிகரிக்க முடியும். நாம் அனைவரும் இணைந்து இந்த மாற்றத்தை நிகழ்த்துவோம்.